கடல் நக்கரை போனோரே காணால் பொண்ணு போனோரே கடல் நக்கரை போனோரே காணால் போனோரே போய் வரும் போல் என்ன கொண்டு வரும் கை தறிய போய் வரும் போல் என்ன கொண்டு வரும் ஒண்ணும் கொண்டு வராது. இப்படியே இந்த மாதிரி உடுக்கடிச்சோம் ஆவிதான் வரும். வெறுப்பத்தாதீங்களா, மணி 12 ஈஸ்வர காணோம், எங்க போய் தொலைஞ்சானோ? ஆயால பெண்குட்டி ஃபர்ஸ்ட் எய்ட் കഴിച്ച് இவளை தள்ளிட்டு வரான்னு പറഞ്ഞു. ஒரு பாடு ആ പെൺകുട്ടി സുന്ദരമായിട്ടൊരു കാരണം മച്ചാ അവൻ സെറ്റിൽ ആയിട്ടാ. நல்லது ஒரு குடும்பம் அப்ப சின்ன வீடு நான் டுட்டோரியல் காலேஜாடா தொங்கனா கூட. ஏண்டா நோக்காம்? டேய் போன்ல நோக்காம இல்லடா கேக்காம் போ. ஹலோ ஆரானு? மச்சான் நான் ஈஸ்வர் பேசுறேன். ஈஸ்வரா போய் வரும் போல் என்ன கொண்டு வரும் பொண்ணு எப்ப கொண்டு வரும்? இங்க ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுடா. ப்ராப்ளமா? என்னடா? நான் சொல்றேன், நீங்க 3 பேர் உடனே புறப்பட்டு நம்பர் 13 மார்ச்சரி தெருவுக்கு வந்துருங்க. அங்க எல்லாத்தையும் நான் விவரமா சொல்றேன். ஓகே? சரிடா வரோம். டேய் ஈஸ்வர் என்னடா சொன்னா? ஏதோ ப்ராப்ளமா நம்பர் 13 மார்ச்சரி ஸ்ட்ரீட் வர சொன்னா. யாரா அவன்? மார்ச் ஜனவரி பிப்ரவரின்னு அப்படி ஒரு தெரு இந்தியாவிலே கிடையாதுடா. அவன் சொன்னானே எங்கேயாவது இருக்கோ போய் தேடும். என்னடா அது? பின்ன மிட் நைட்டு 13 நம்பரு మార్చువరి బీసాల్ బాత్ ఎఫెక్ట్ కుడుకురండా అక్కడ ఏమి ఆవిందో. மார்ச்சரி ஸ்ட்ரீட் இருக்குடா. ஆமாண்டா, அது எப்படா மார்ச்சரி தெருன்னு பேர் வச்சிருக்காங்க? டேய் இந்த மார்ச்ல தான வரி கட்டுவாங்க, அந்த ஞாபகார்த்தமா மார்ச்சரி தெருன்னு வச்சிருப்பாங்கடா. கரெக்ட். அதெல்லாம் ஞாபகப்படுத்தாத. வா வாடா. நம்பர் வீடு. ஏய் ஈஸ்வர், வீடு இருக்குடா. அட எந்தடா அது? செக் கர்மம். டேய் மச்சான் 13 நம்பர்ல வீடே இருக்க கூடாதா? யாரா அவன்? முதல் வீடே 13 நம்பர் வீடா இருக்கு. மச்சான் நேத்து பேஞ்ச மழையில 12 வீடும் கரஞ்சு போயிருக்குண்டா. கரெக்ட். சரி நீ போய் தைரியமா கதவு தர. போய் வரும் போல் என்ன கொண்டு வரும்? ஆத்தா ஆத்தா ஆத்தா, உனக்கே இது அடுக்குமா? இது நீதியா, நியாயமா, நேர்மையா, தர்மமா? உன் பக்தன் என்ன இப்படி கவுத்துட்டே? அட பாவி, கிளார் அடிக்குதுடா ஹெட்லைட்ல இருந்து. நீயா கவுந்துட்டு என்ன கவுத்துட்டேங்கறியாடா? நிமிர்றா. ஆமா நீ யாரு? நீ யாரு யாரை கேட்க? என்ன பார்த்தா யாருன்னு கேட்ட? நான் தான்டா ஜூனியர் ஆத்தா. ஆத்தா ஆத்தா ஆத்தா, என்ன மன்னிச்சிரு. நீயே என் சோக கதை கேளு. சொல்லு. எனக்கு 5 பெண் குழந்தைங்க. 6வது குழந்தையாது ஆண் குழந்தையா கொடுன்னு இந்த ஆத்தாட்ட வேண்டிட்டேன். அதையும் பெண் குழந்தையா கொடுத்துட்டா. உன்னோட பொருளாதார நிலைமைக்கும் இந்த இத்து போன பாடிக்கும் உனக்கு 6 குழந்தைகள் அவசியமாயா? எப்படியா வச்சு காப்பாத்துவ? மரம் வச்ச ஆத்தா தண்ணி ஊத்தாமல விட போறா. அவ என்ன தோட்டக்காரியாயா? நீ வச்சிட்டு போற மரத்துக்கெல்லாம் தண்ணி ஊத்துறதுக்கு உனக்கெல்லாம் தண்ணி ஊத்துனா பத்தாதியா? ஒரு பக்கெட் நிறைய ஆசிட் அள்ளி அப்படியே மூஞ்சில ஊத்தணும். தப்பு தப்பு. ஆத்தா நீயே கேளு. எனக்கு பிறக்க போறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையானே சீட் எழுதி போட்டேன். ஆண் குழந்தைன்னு சீட் வந்துச்சே. அடா பாவி, கடைசியில ஆத்தாவ லாட்டரி டிக்கெட் ஏஜென்ட் மாதிரி ஆக்கிட்டியா? நீயா சீட் எழுதுவ, அதை நீயா சுருட்டுவ, கொண்டாந்து நீயா போடுவ, அப்புறம் அதை பிரிச்சு பார்த்துட்டு ஆத்தா மேல பழிய போடுறீங்களே, திருந்த மாட்டீங்களா ஐயா? தப்புதான். 6 பெண் குழந்தையா பெத்துட்டேன். நான் இனிமே என்ன செய்யணும்? ஒன்னும் கவலைப்படாதயா. பொன் குழந்தைங்க ஒன்னும் கேவலமானதுங்க இல்ல. அதுங்களையும் ஆண் குழந்தைங்க மாதிரி வளர்த்து காட்டியா? சரி, இனிமே குழந்தை பெத்துக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? எதுவுமே செய்யக்கூடாது. அப்படியே செய்யறான் ஆத்தா. செய்யக்கூடாதுன்னா செய்யறேன்ட்டு போறானே. என்னடா எங்களுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்திருக்க? பீகாரில் வெள்ளம், ஒரிசாவில் கடும் புயல், சோக நியூஸ் வாசிக்கிற மாதிரி. ஏன்டா நீங்களும் மூஞ்ச சோமா வச்சிருக்கீங்க? கொஞ்சம் சிரிங்களேன்டா. அடிங்க. ராத்திரி பூரா சுடுகாட்ல சுத்திட்டு வந்திருக்கோம். சிரிக்க சொன்னா எப்படி சிரிப்பறோம்? டேய் இவனை சுடுகாட்ல போஸ்ட் வந்திருக்கலாம். ஏற்கனவே போச்சுதான் எழுந்து வந்துருச்சே, அப்புறம் மறுபடியும் நான் போதிக்கிறது. டேய் இந்த விஷயத்தை விலாவரியா ஈஸ்வர்ட்ட சொல்லணும்டா. அவ ஹேண்டில் பண்ற விதமா வேற. கரெக்ட். டேய் ஈஸ்வர், ஈஸ்வர்
ஈஸ்வரனை கூப்பிட்டா ஈஸ்வரி வரா, பொன்னாத்தா பூவாத்தாங்கிற மாதிரி எல்லா டிசைன் டைப்ல வராடா. நேத்து கல்யாணத்துக்கு இன்னைக்கு வரீங்க? ஏன் டாக்டர் லேட்டு? டாக்டரா? பின்ன இல்லையா? போஸ்ட்மார்ட்டம் பண்றதுல நீங்க தான் எக்ஸ்பர்ட் ஆச்சே. கரெக்டா சொல்றா. மார்ச்சரி ஸ்ட்ரீட் 13 நம்பர். மறந்துட்டீங்களா? இன்னைக்கு நாகாஷ்டமி. கரெக்டா அஷ்டமி பார்த்து வந்திருக்கீங்களே. பாவம், ஜோசியருக்கு நேரம் சரியில்லை போல இருக்கு. என்ன ஜோசியரே, ஏதாவது பரிகாரம் பண்ணலாமா? ஜோசியர் பரிகாரம் நான் அடுத்தது நான் தான். என்ன ஆட்டி வைக்கிற பூசாரியே ஆடிட்டு இருக்கீங்க? அது இந்த குச்சிப்பிடி கதைகள் எல்லாம் மிக்ஸ் ஆகி வருது. என் மோகினி ஆட்டத்துக்கு முன்னாடி உங்க ஆட்டம் எல்லாம் க்ளோஸ். நாங்க ஈஸ்வர பார்க்கலாமா? அந்த ஆளா என் கழுத்துல தாலி கட்டின அதிர்ச்சியில பெட் ரெஸ்ட்ல இருக்காரு. நீங்க இருங்க, நான் காஃபி கொண்டு வரேன். என்னடா இது? ஈஸ்வர் இவ கழுத்துல தாலி கட்டினதா சொல்றா? டேய், ஆவி கட்டல எப்படா தாலி கட்ட முடியும்? முண்டா, ஆவிக்கு கால் தாண்டா இருக்காது, கழுத்து இருக்குல்ல, அதான் கட்டிட்டான். கழுத்தை பார்த்தா தாலி கட்டிடுவானே. ஆவி பறக்கும் காவி. காவி இல்லடா, காஃபி. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இப்ப ரொம்ப முக்கியம். அஜயா, ஆனந்தா, இன்பசாகரா. ஏய், என்னடா இது? செருப்பு பக்கத்துல இருந்தா ஆவி தொந்தரவு இருக்காது. அதான். சே, கீழே போடு, நாறுது. நாராம என்னடா செய்யும்? உங்களோட சேர்ந்தா வாழ்க்கையில பாலாறு ஓடும் நினைச்சேன், இப்ப கோளாறு ஓடுதுடா. அப்படியே அடிச்சேன்னு வச்சுக்கேன், ரத்தாறு ஓடும். ஏய், இவன் தொந்தரவுக்கு ஆவியே பெட்டர்டா. ஏய், வந்து இருக்கிறது ஆவின்னு நினைக்கிறியா? அதுவும் கெட்ட ஆவிடா. கெட்ட ஆவியா? இல்லனா கொட்டாவியா? சிச்சி, ஆவிக்கு இவள ஒண்ணு இல்ல, நம்ம கொலை பண்ண பொண்ணு மாதிரி இன்னொருத்தி. தட்ஸ் ஆல். ஏய், நீ என்னடா குழப்புற? இல்லடா, அது ஆவி இல்ல. அப்போ ஒண்ணு பண்ணுவோம். டேய் ஈஸ்வர், எப்படியாவது அவளை கோயில் கூட்டிட்டு வா. கூட்டு வந்தா மச்சான், அவ ஆவியா இருந்தா கண்டிப்பா அவளால கோயிலுக்குள்ள வர முடியாது. ஏய் மச்சான், இந்த மாதிரி மேட்டர்லாம் உனக்கு எப்பறா தெரியும்? ஏய், அவன் சொல்றது கரெக்ட்டா? என்ன கரெக்ட்? ஆவி கிட்ட தப்பிக்கிறது வழி சொல்றானா? ஆவி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். பெரிய ஆவி அமுதா இவன். நீ புடிச்சாண்டா. டேய் வந்துட்டா. கதவை திறக்கறா. கீழே இறங்குறா. கதவை மூட்டா. கால் எடுத்து வைக்கிறா. நடக்கறா. அடுத்த கால் எடுத்து வைக்கிறா. ஐயோ, என்னடா ரன்னிங் காமெண்ட்ரி குடுக்குறீங்க? இந்த பிளான் மட்டும் வொர்க் அவுட் ஆகல, நாமளே ரன்னிங் தான். டேய், ஆவிய பத்தியா? சும்மா படையப்ப ரேஞ்சில ஸ்டைலா நடந்து போகுது. திரும்பி வரும்போது 16 வேலை சப்பானி கணக்கா நொண்டின்னு வர போகுது. எங்க வரீங்க? நில்லுங்க. கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். கோயில நல்லா வெளிய ஓடிட்டு இருக்காங்களே. ஏன் எல்லாரும் ஓடுறாங்க? கோயில வெடிகுண்டு இருக்கதா தகவல் வந்திருக்கு. செக் பண்ணிட்டு இருக்கோம். போங்க, எல்லாம் போங்க, நிக்காதீங்க. போங்க போங்க. அரிது அரிது ஆவியாய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது ஆவியை வீட்டுக்கு அழைத்து வருதல் அரிது, அதனினும் அரிது ஆவியை கோவிலுக்கு அழைத்து வருதல் அரிது. கூட்டி வந்த காலை போலீஸ் வந்து தடுப்பது அதனினும் அரிதுதானே. முருகா, என்னடா இது? பிச்சைக்காரன் பிச்சை போட்டு போறான். என் சாங் அந்த ரேஞ்சுக்கு வந்துடுச்சு. ஆனந்த், கவனி. சிம்பாலிக்கா உனக்கு சாங்னு சொல்லிட்டு போறான். ஏய், சீ பேசாத. லைஃப்ல ஒரே ஒரு ஐடியா கொடுத்தா அதுவும் ஊத்தி மூடிக்கிச்சே. திடீர்னு கோவில பாம்பு வைப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? இரு, நான் இன்னொரு ஐடியா சொல்றேன். ஆரம்பிச்சானுங்கடா, ஐடியா கொடுக்குறேன், வழி சொல்றேன்னு. சொல்லும் போது நல்லா பந்தாவா தானே சொல்றீங்க, செய்யும் போது தான் புட்டுக்குது. ஏய், வெறுப்பேத்தாதனா? இருங்கடா. டேய் ஈஸ்வர், இத நம்ம எப்பரா டீல் பண்ண போறோம்? நான் சொல்றேன். நீங்க டீல் பண்ண வேண்டாம், நான் டீல் பண்றேன். இன்ஸ்பெக்டர், நீங்க கோயிலுக்கு வந்த அதே இன்ஸ்பெக்டர் தான் இப்ப கொலை பண்றதுக்கு ஐடியா கொடுக்க வந்திருக்கேன். என்னடா பாக்குறீங்க?
அவங்களுக்கு இதெல்லாம் கை வந்த கேளடா. நாம செஞ்சா மாட்டிக்குவோம், அவங்க செஞ்சா தப்பிச்சிருவாங்க, லீகலா பண்ணுவாங்க. இன்ஸ்பெக்டர், கொலையை எப்படி பண்ணலாம்? என்ன ஒழிச்சு கட்ட போறீங்களா? அதான் ஏற்கனவே கொன்னு புதைச்சிட்டீங்களே. இப்ப பகடை என் கையில. ஒவ்வொரு தாயம் விழும்போதும் ஒவ்வொருத்தர் கதையும் முடியும். நான் நினைச்சா இப்பவே உங்க 4 பேரையும் கொல்ல முடியும். ஆனா உங்களை துடிக்க விட்டு கொல்ல போறேன். அஜய், முதல்ல நாம பரமபதம் விளையாடலாமா? இந்த பரமபதத்துல பாம்பு கடிச்சா ஸ்வர்க்கம் தான்.